What's up மக்களே, வெல்கம் பேக். அண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கைஸ். என் பின்னாடி பார்க்கலாம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோம் ஸ்டே. ஸோ எஸ், இது நம்ம நிசார் பாயோட அம்மா ஹோம் ஸ்டே. இதை பற்றி பார்த்தா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ரூம்ஸ், அதோட ப்ரைஸ் என்ன, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, கிச்சன் எப்படி வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ அண்ட் குவிக் ஒரு சினிமேட்டிக் ஷார்ட் காட்டுறே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரோட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் எஸ்பெஷலி ஒரு 7:30 8:30 போல் உங்களுக்கு காட்டு மாடு நிறைய வரும். ஸோ அதை பைசன் சொல்லுவோம். ஸோ நிறைய பைசன்ஸ் எல்லாம் இங்கே வந்துச்சு கால். ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் மிடில் ஆஃப் த வீடியோவில். ஸோ இங்கேருந்து அப்படியே நடந்து அப்படியே போகும் அது ஃபுல்லாக. அண்ட் மக்கள் அது கூடயே அப்படியே நடந்து போகிறாங்க. வெரி சர்ப்ரைசிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் பயப்பட மாட்டேன்றாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் அந்த மாதிரி தான் இன்சிடென்ட். ஸோ இதுதான் நம்மளோட ரூம். ஸோ இங்கே பால்கனி நின்று காஃபி குடிச்சிருப்போம். சொன்ன பார்த்தா ஒரு 4 காட்டு மாடு வந்துச்சு. அண்ட் அப்படியே மக்களும் பின்னாடி நடந்து வந்திருந்தாங்க. அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு போச்சு. மக்களும் அவங்களோட ஜென்ரல் லைஃப் பார்த்தாங்க. ஸோ நம்ம இந்த மெயின் கேட் என்ட்ரு ஆன உடனே நம்மளுக்கு ஒரு செக்யூர்டு ஒரு கிரில் கேட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து நம்ம லாக் பண்ணிக்கலாம் நைட்டில் அந்த மாதிரி. அண்ட் டோட்டலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 to 7 ரூம்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு டெடிகேட்டட் ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு மாதிரி. அது வந்து செக்ரிகேட் பண்ணி ரூம்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ரிசப்ஷன் ஏரியா உள்ளே வந்தோடனே. ஸோ உங்களோட ஜென்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடியும். ஸோ இது ஒரு ரூமு. அதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்மளுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இதே மாதிரி ரூமுக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால செக்யூர்ட் பிளேஸ் தான். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ரூம்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ என்ட்ரானோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் இங்கே இருக்குது. ஸோ ஹாலில் வந்து சோஃபா, டீபாய், அப்புறம் நல்ல ஒரு மேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் நல்ல டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டி பாப்பா தான் சாப்பிட்டுட்ருக்கா. அண்ட் டஸ்ட்பின் கொடுத்துட்றாங்க. அண்ட் எவ்ரிடே பேசிஸ் மார்னிங் வந்துட்டு இப்போ நைட் சாப்பிட்டு முடிக்கணும், மார்னிங் வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹாட் வாட்டர் கொடுக்குறாங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து ரீஃபில் ஆகிட்டே இருக்கும். ரெகுலராக வந்து ரீஃபில் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த டோர் நம்ம மெயின் டோர் வந்து லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டோர்ஸ் ஓப்பனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம் அண்ட் இது ஒரு பெட்ரூம். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அண்ட் செகண்ட் பெட்ரூமை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கிஷோர் இங்கே ஸ்டே பண்ணுற ஃபேமிலியோட. அண்ட் நம்மளோட ரூம் இது. ரூம்குள்ளே போனீங்கன்னா நல்லா பிரைட் அண்ட் எலகன்ட் ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலாக. ஸோ ஒரு பெரிய கிங் சைஸ் காட் கொடுத்துருக்காங்க வித் சைட் டேபிள் அண்ட் 2 சேர் சிட் அவுட் மாதிரி உட்காரத்துக்கு. நல்ல ஒரு கபோர்ட், ஒரு மிரர், அண்ட் தென் வி ஹாவ் இன்னொரு ஸ்டூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிவி கொடுத்துருக்காங்க. ஒரு டிவிக்கு ஒரு ஸ்டாண்ட் அண்ட் ஒரு நல்ல பில்லோஸ் அண்ட் குவில்ட் கொடுத்துருக்காங்க. செமையாக தூங்கினோம் ஆக்சுவலாக நேற்றுக்கு. அவ்வளோ லேட் ஆனாலும் நல்லா தூங்கினோம். அண்ட் நல்ல ஒரு பேக் ட்ராப்பில் ஒரு சூப்பர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. லைட்டிங்கெல்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ நல்ல பிரைட்டான ரூம் தான். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு டிம் லைட்டில் இருக்கணும்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு இது ஆன் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆம்பியன் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கர்டன்ஸ் நம்ம ஜஸ்ட் மூவ் பண்ணோன்னா நம்மளுக்கு பால்கனி வியூ வெளியில் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பால்கனி பிக்கப் போல் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பால்கனி வந்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காம்பேக்டான பால்கனி. மார்னிங் எழுந்து ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு அண்ட் அப்படியே நம்ம ரோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு, அந்த ஏர் அந்த சில்னஸை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ரோட்டில் போகிற வண்டிகள், அப்புறம் ஆஸ் ஐ சைடு காட்டு மாடு எல்லாம் வரும்போது அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சேஃபான டிஸ்டன்ஸில். ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே ஒரு பாத்ரூம் கொடுக்குறாங்க. பாத்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட் வந்தோடனே என்னோடய மெயின் ப்ரையாரிட்டி, பிகாஸ் நம்ம ஃபேமிலியாக வரதுனால பாத்ரூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்க்கணும். ஸோ பக்கெட் கொடுத்துட்றாங்க அண்ட் மக் அண்ட் ஷவர். அப்புறம் நம்மளுக்கு ஒரு கீசர், பெரிய கீசரே கொடுத்துருக்காங்க. மிரர், உங்களுக்கு இது க்ளோஷர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாஷ் பேஷன், ஒரு நல்ல க்ளீனான டாய்லெட், ஒரு டஸ்ட்பின்
அண்ட் உங்களுக்கு வென்டிலேஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு கிளாத்ஸ்லாம் ஹேங் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக ஃப்ளோரிங்லாம் வச்சுருந்தால ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் அ வெரி காம்பேக்ட் ரூம். இந்த ரூமுக்கு வந்துட்டு பர் நைட்டுக்கு சார்ஜ் ஆக்சுவலாக வந்துட்டு 7,000 rupees. ஸோ 2 நைட்டுக்கு எடுத்திங்கன்னா 14,000 rupees. பட் டோம்ஸ் கட்டு வழியாக வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கிங் எடுத்திங்கன்னா அண்ட் நிசார் பாய் ரீச் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் கிடைக்கும் கைஸ். அது தவிர பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இந்த ரூம் 10,000 rupees கிடச்சிது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு வந்துட்டு 2,500, 5,000 rupees 2 நைட்டுக்கு. ஃபுட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைஸ். ஸோ ஃபுட் இஸ் கம்ப்ளீட் டிபெண்ட் அப்பான் என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபுட் இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் இட்லி சாப்பிட்டோம் வித் நல்ல ஒரு சூப்பர் வெஜிடபிள் சாம்பார் அண்ட் சட்னி, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டோம். அப்புறம் அவங்க கேட்குறது எது வேணால் பண்ணி தருவாங்க. சப்போஸ் குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் வேணும்னா பண்ணி கொடுத்துருவாங்க பேக் பண்ணிட்டா. ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் பூம்பாரை, கூக்கல் இதெல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ எல்லாமே கையில் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டோம். இதெல்லாம் ரொம்ப 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 அட்வான்டேஜ் நான் சொல்லுவேன் ஒரு ஹோட்டலில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கறதுல. ஏன்னா அந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் கேட்டு நான் வேணால் பண்ணி தட்டான்னு கேட்டு நாங்கள் ஓகேன்னு சொன்னோடனே குவிக்காக வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அந்த விஷயத்தில் தம்ஸ் அப் டு த ஸ்டே. ஸோ கொடைக்கானலில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டேஸ் ஐ வுட் சே நான் பார்த்ததில். காம்பேக்ட், அட் த சேம் டைம் அஃபோர்டபுள், அட் த சேம் டைம் நல்ல ஃபுட்டு, நல்ல என்வாயர்மெண்ட். ஸோ இன்னொரு ஒரு சின்ன விஷயம் நான் காட்ட மறந்தது என்னென்னா, நம்ம ஹாலில் இந்த நம்ம எப்படி எல்லா ரூம்ஸ்க்கும் பால்கனி இருக்கோ அதே மாதிரி ஹாலில் ஒரு சின்ன பால்கனி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே இந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோரு. ஸோ இந்த சைடில் வியூ எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், மிட் நைட்லலாம் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அண்ட் ஃபுல்லாக இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு க்ரீனரியான ஒரு என்வாயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் நம்மளோட மேனேஜர் அவர் எப்போவுமே அவைலபிளாக இருப்பார் ரிசார்ட்டில். ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட்ஸ், கிளாரிட்டி வேணும், ஹெல்ப் வேணும் அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட். ஸோ கைஸ் நம்ம குயிக்காக வந்துட்டு நம்மளோட ஸ்டேயோட வந்து பார்க்கிங் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பார்க்கிங்லாம் வெளியில் போட வேண்டாம், இவங்களுக்கு டெடிகேட் பார்க்கிங் இருக்குங்க. ஸோ வந்தோன்னா இந்த சைட்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட் போட்டிருப்பாங்க. வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு க்ளோஸ்ட் பார்க்கிங்கே கொடுக்குறாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 2 வண்டி இல்லை 3 கார் பார்க் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது ஃபெசிலிட்டி. ஸோ இதுதான் நம்ம பார்க்கிங் ஏரியா. அண்ட் பார்க்கிங் பின்னாடியே நம்மளோட கிச்சன் ஏரியாவும் வந்தது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரசேகரன். நாங்கள் ஹோம் ஸ்டேயில் வந்துட்டு இப்போ 8-9 மாதமாக இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் எங்கள் ரிவ்யூ பார்த்து தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. எங்களுக்குள்ள ஃபுட்டு வந்துட்டு நல்ல A1 ஃபுட்டாக இருக்கும். இங்கே ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களும் நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு ஃபுட்டு இட்லி, காலையில் இட்லி தோசை, சப்பாத்தி, காலையில் டிஃபன் மாதிரி எதாவது கொடுத்துருவோம். மத்தியானம் ஃபுட்டு வேணுனாலும் வெஜ்ஜி சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவோம். பூரி, பொங்கல், வடை மட்டும் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு கடை அங்கே வெளியில் தான் வாங்குவோம், நாங்கள் போட மாட்டோம் வடை. பொங்கல், பூரி, தோசை, இட்லி எங்களுக்கு காலையில் ஆர்டர் கொடுக்குறது. அதில் வந்து தோசையில் வந்து 4 ஐட்டம் இருக்குது. முட்டை தோசை, வெங்காய தோசை, பெப்பர் தோசை, பொடி தோசை, இது 4 ஐட்டம் போடுவோம். அப்புறம் இட்லி வந்து சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, பொடி, இட்லி பொடி, இத்தனை ஐட்டமும் கொடுப்போம். அப்புறம் பொங்கலுக்கு வந்து சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், நெய் பொங்கல் கரெக்டாக செஞ்சு கொடுப்போம். அதுக்கு இது பண்ணுவோம், அதுக்கு தகுந்த வடை வாங்கி கொடுத்துருவோம். அப்புறம் வந்து காலை டிஃபன் இதுதான் எங்களுக்கு ஐட்டம். அப்புறம் மதியானம் ஐட்டம் வந்து என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொரியல், 2 வகை பொரியல், ரசம், சாம்பார், தயிர், ஊறுகாய் எல்லாம் கொடுத்துருவோம். அப்பளம் கொடுத்துருவோம். அது இது பண்ணுவோம். என்ன ரசம் வேணுமோ, பருப்பு ரசமோ, மிளகு ரசமோ, தக்காளி ரசமோ எது கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுப்போம். அப்புறம் நைட்டு வந்து சப்பாத்திக்கு வெஜிடேபிள் கிரேவி அடித்தாலும் அடிப்போம். 12 சப்பாத்தி கட்டிருந்தாங்க, வெஜ்ஜு குருமா வேறு கட்டிருந்தாங்க. அதான் அந்த குருமா இப்படி வச்சுருக்குறோம். அப்புறம் சிக்கன் 65 மாதிரி கேட்டாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு கடையில் வைக்கிற மாதிரி வைக்க மாட்டோம். எங்கள் ஹோமில் வீட்டில் எப்படி வைக்குமோ அந்த மாதிரி தான் வைப்போம். சப்பாத்தி ஒரு 12 சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. 12 சப்பாத்தியும் போட்டு கொடுத்துட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கள் ஃபுட்டு சாப்பிட்டவங்க எல்லாமே நல்லா மறுபடியும் 10 தான் ஆர்டர் பண்ணுவாங்க. மறுபடியும் 5 வேணும், 6 வேணும்னு மறுபடியும் கேட்டுருவாங்க. இட்லி வந்துட்டு நீங்களும் சாப்பிட்டீங்களா சார்? இட்லி எல்லாம் நல்லா எப்படி இருந்தது காலையில்? ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜில் என்னென்ன பண்ணுவீங்க ஜென்ரலாக? நான்வெஜ்ஜில் வந்துட்டு சிக்கன் கிரேவி கேட்டாங்கன்னா கிரேவி மட்டும் வச்சு கொடுப்போம்.
தண்ணியெல்லாம் அதிகம் வைக்க மாட்டோம். கிரேவின்னா அந்த 1/2 கிலோன்னா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து 1/2 கிலோ கிரேவி மட்டும் கொடுப்போம். 1/2 கிலோன்னா 1/2 கிலோ, 1 கிலோன்னா 1 கிலோ கிரேவி வச்சு கொடுப்போம். 65 இப்போ காட்டணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 65 செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் வந்துட்டு அந்த கலர் பொடி இதெல்லாம் போடுறது கிடையாது. எல்லா இதுலேயுமே எங்கள்கிட்ட வந்துட்டு இது சாப்பாட்டில் வந்துட்டு வயிற்றுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது. 5 ஹவர்ஸுக்கு கூட உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. பெப்பர் கிரேவி, இது சிக்கன் குழம்பு, சிக்கன் ரோஸ்ட்டு போட்டு கொடுப்போம். முட்டை கிரேவி, முட்டை ரோஸ்ட்டு எல்லாமே வேணுங்கிறத நாங்கள் வெங்காயம் போட்டு செய்வோம், இல்லாட்டி பெப்பர் போட்டு செய்வோம். கேட்குறத ஆர்டர் கொடுக்குறத நாங்கள் தவக்காமல் செஞ்சு கொடுப்போம். இல்லைன்னு சொல்ல மாட்டோம். வீட்டில் செய்கிற சாப்பாடு தான், நீங்கள் ஹோம் ஃபுட்டு தான் இங்கே. ஏன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடு வந்துட்டு நீங்கள் உடனே சொன்னால் நாங்கள் செஞ்சு கொடுக்க முடியாது. 3 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டு எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் வந்துட்டு அந்த என்னென்ன இந்த ஃபோனில் வந்து உங்களுக்கு அந்த இது கொடுத்துருவோம், டைமிங் கொடுத்துருவோம். எங்கள்கிட்ட ஒய்ஃபைவு, என்ன அமௌண்ட்டு, எத்தனை மணிக்கு செக்கிங் ஆகுது, எத்தனை மணிக்கு செக் அவுட் ஆகுறீங்க, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். அதுமாதிரி எங்கள் ரூமும் வந்துட்டு நல்ல நீட்டாக இருக்கும். ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு போகிறவங்க வந்துட்டு மறுபடியும் எங்களுக்கு இந்த ரூம் தான் வேணும்னு கேட்பாங்க. ஒரு 3 ரூம் பெட்ரூம் தனியாக இருக்குது, 2 பெட்ரூம் தனியாக இருக்குது. 2 பெட்ரூமு 2 இருக்குது. ஹாலு, 2 பெட்ரூமு, பாத்ரூம் எல்லாமே க்ளீனாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு அந்த எங்கள் வீடியோ அவர் சார் போட்டாங்கன்னா அந்த எங்கள் ரூம்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் ஃபோட்டோலாம் நல்லா பார்த்த உடனே யாருமே உடனே அட்டாச் பண்ணிடுவாங்க. எங்களுக்குள்ளே அம்மா ஹோம்ஸ்டேன்னு அடிச்சிங்கனாலே பார்த்தீங்கனாலே அதில் உங்களுக்கு வந்து எல்லா ரிவ்யூவும் வந்துடும். ஸோ கைஸ், ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்திருக்கும். நான் கிச்சன்லேருந்தே பேசுகிறேன். ஏன்னா பிகாஸ் இவங்க ஃபஸ்ட் திங் வந்துட்டு கிச்சன் நம்ம வந்துட்டு ஒரு பேரண்ட்டாக இருக்கும் போது, அதுவும் கை குழந்தை இருக்கும் போது நம்ம கிச்சன்லாம் க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணணும் எந்த ஹோட்டல் போனாலும். பிகாஸ் அவங்க க்ளீனாக கிச்சன் வச்சுருந்தா தான் அவங்களோட ஃபுட்டு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் வைப்போம் எப்போவுமே. ஸோ அதனால் இவங்களோட ஃபர்ஸ்ட்டு கிச்சன் தான் வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். அண்ட் வி ரியலி லைக் இட். ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் இப்போ கிச்சன்லேயே வந்துட்டு ஒரு ஷூட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். டைரெக்டாக அவங்ககிட்டயே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிசார்ட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு கப்புள்ஸோட மெயினாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸாக வரலாம், இல்லாட்டா உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைகள் அப்படி சேர்ந்து வரலாம். கப்புள்ஸ் வந்துட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் இப்போ மேரிட் கப்புள்ஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம். அன்மேரிட் கப்புள்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்துட்டு பியூர் ஃபேமிலி பேஸ்டு ஸ்டேன்னு சொல்கிறதுனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க, எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி ஏதோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து இந்த ரிசார்ட்டில் கவர் பண்ணியாச்சு. வைஃபை ஃபெசிலிட்டியை மிஸ் பண்ணிட்டு அது கொடுக்குறாங்க. ஸோ வைஃபை உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சம்டைம்ஸ் வைஃபை அப் அண்ட் டவுன் ஆகுது. பட் எனிவேஸ் கனெக்டிவிட்டி இருக்குது, ஸ்டேபிளாக தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, அப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்பான ரிசார்ட் பற்றி கிறிஸ்பான வீடியோ. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரிசார்ட்டை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா ஃபுட்டெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி தான் ரொம்ப மோஸ்ட் இந்த ஸ்டேயில். என்ன பண்ண தெரியும், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் ஆல்சோ மறக்காம அந்த பெல் பட்டன் அடிங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ வருது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் ஹேவ் a great vacation, great stay, and I'll see you in the next video. Until then, it's peace out from your Bharat. Bye-bye. Take care. See you. Let it go, make my body go. Take our bodies higher.